உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி என்றார் இயேசு. இதை கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை தான் கைவிடப்பட்ட வார்த்தையாகவே இருக்கிறது. ஏனெனில் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க நமக்கு தெரியவில்லை. இந்த வார்த்தை சரியான விளக்கமாக இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 வசனம் முதல் கீழே பார்த்தால் மிகவும் சேலஞ்சான வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. கடனை திரும்ப கொடுப்பான் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் அதனால் என்ன பயன்? பாவிகளும் அப்படித்தான் கடன் கொடுக்கிறார்கள். பாவிகள் என்று சொல்லுகிறார். நாம் அவரோட வார்த்தையின்படி செய்யாவிட்டால் பாவிகள் தான். அதாவது நம்மை நேசிப்பது போல பிறரை நாம் நேசிக்காவிட்டால் பாவிகள் தான். கடனை திரும்ப தருவார் என்று நிச்சயமில்லாவிட்டாலும் கடன் கொடுங்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. நன்மை உங்கள் சத்துருகளுக்கு செய்யுங்கள். இதுதான் அவர் வார்த்தை. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், சத்துருவுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பொருள்களை எடுத்துக்கொள்ளவர்களுக்கு தடுக்காதீர்கள், எடுத்துக்கொள்ள விடுங்கள். எடுத்துக்கொள்ளட்டும். உங்கள் அங்கி எடுத்துக்கொள்ளவனுக்கு அதோடு வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள இடம் கொடுங்கள். சேலஞ்சாக தான் இருக்கிறது. இது என்னுடையதை ஏன் எடுக்கிறாய் என்ற சண்டைக்கு போகாதே. யோசிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இப்படி செய்தால் யாரோடும் சண்டை இல்லை, போற்று இல்லை, வாக்குவாதம் இல்லை, அமைதி தானே. எதுவுமே எனக்கு நஷ்டமாக இல்லை, தெரியாது. அவர் மேலும் சொல்லுகிறார், கேட்குற எவனுக்கும் கொடுங்கள். என்னது? ஆம், எவனுக்கும். பலன் கருதி கடன் கொடுக்காதிருங்கள். நான் இவனுக்கு கொடுப்பதனால் இவன் எனக்கு என்ன தருவான்? அப்படி பலன் கருதி யோசித்து கடன் கொடுக்காதிருங்கள். நீங்கள் கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட திரும்ப கேட்காதீங்கன்றாரு. அவன் தந்தானா வாங்கிக்கோங்க. பிதா இரக்கமாக இருக்கிறது போல் நீங்களும் மற்றவங்கள்ட்ட இரக்கமாக இருங்கன்றதான் இதனுடைய விளக்கம். நான் இரக்கமாக இல்லாட்டினா தேவன் எனக்கு இறங்க மாட்டார், இரக்கம் கிடைக்காது. தேவனிடத்துலேருந்து எனக்கு இரக்கம் கிடைக்காது. நான் என்னை நேசிக்கிறது போல் மற்றவங்களை நேசிக்கணும்னா பிதா எப்படி இரக்கமாக இருக்கிறாரோ அது மாதிரி நான் மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டினாலே போதும். அவ்வளோதான். இரக்கம் பாராட்டணும். நம்ம கொடுக்குறத மனுஷருக்கு கொடுக்குறதா நினைக்காம கடவுளுக்கு கொடுக்குறதா நினைக்கணும். இன்னும் அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஒருவனையும் குற்றப்படுத்தாதுங்க. நம்ம இதை ஈஸியாக செய்கிறோம், ஏன்னா இரக்கம் இல்லை. ஒருவனையும் ஆக்கினிக்குள்ளே தீர்க்காதீங்க, இதையும் ஈஸியாக செய்கிறோம், ஏன்னா இரக்கம் இல்லை. எல்லாவற்றையும் நம்மளால் இரக்கமாக இருக்க முடியலை. இரக்கம் இருக்கும்போது அவன் தப்பு செஞ்சாலும் அது நம் கண்களுக்கு தெரியாது. அவன் மேலே இரக்கம் தான் நம்மளுக்கு வரும். ஒருத்தன் மோசமானதை செய்யும்போது அவனை நம்மளுக்கு ஆக்கினை தீர்க்கணும்னு எண்ணம் வராது, அவனுக்கும் இரக்கமாக இருக்கணும் தான் எண்ணம் வரும். நீங்கள் ஒருவனை ஆக்கினைக்குள்ளே தீர்த்தா நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீங்கன்றாரு. இதுதான் திருப்பி நம்மளே அடிக்குது. தேவன் அவனுக்கு ஒரு வேளை இறங்கிடுவார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற எனக்கு இறங்க மாட்டார். தேவன் ஆக்கினைக்குள்ளாக ஒருத்தனை தீர்க்க முதல்ல ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவனை தான் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாயோ அந்த தீர்ப்பினாலே உனக்கும் தீர்க்கப்படும். ஒருவனை குற்றமாக தீர்க்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த குற்றத்தை செய்திருப்பாயானா நீ தீர்க்கிற தீர்ப்பின்படி குற்றவாளி தான். இதனால் ஒருவனையும் குற்றமாக தீர்க்காதப்பா. நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ உனக்கு அந்த அளவினால் அளக்கப்படும்னு அடிக்கிறாரு. தலையில் தான் அடிக்கிறாரு. அதனால் இரக்கமாக இருக்கிறது நமக்கு கட்டாயம். நாம் மற்றவங்களை குற்றப்படுத்துறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதெல்லாம் ஆபத்து. நமக்கு அது நம் தலையில் வந்து விழுது. மேற்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, மற்றவங்கள விடுதலை ஆக்கு, அப்போ நீ விடுதலை ஆக்கப்படுவாயின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துவதும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் நம்மை சிறைக்குள்ளாக கொண்டு போய் வைக்குது, ஆக்கினைக்குள்ளாக வைக்குது, தண்டனைக்குள்ளாக வைக்குது. குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு நிற்கிறோம். நாம் மற்றவங்களை விடுதலை ஆக்கணும். நாம் யாரையும் குற்றவாளியாக தீர்க்காமலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமலும் யாரையும் அதுக்கான தகுதியானவர்களாக தான் இருப்பாங்க. முக்கியமாக பாஸ்டர்ஸை தான் நம்ம பேசுவோம். யாரையும் குற்றவாளியாக தீர்க்காத, விட்டுடு. அடுத்தாப்புல இன்னொன்று சொல்கிறாரு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? அப்போது கொடுக்காட்டினா உங்களுக்கு கொடுக்கப்படாது. விதை விதைக்கிறவனுடைய கதை தான் இது.
விதைச்சா தான் அவன் அறுக்கலாம், விதைக்காட்டினா அறுக்க முடியாது. இறக்கமாக இருந்தால் தான் நமக்கு இறக்கம் கிடைக்கும், இறக்கம் இல்லாட்டினா நமக்கு இறக்கம் கிடைக்காது. கொடுத்தாதான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுக்காட்டினா நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. நீங்கள் கொடுங்கப்பா, அமுக்கி குலுக்கி நிறைவாகி சரிந்து விழும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுக்காத வரைக்கும் உனக்கு ஒன்றுமே கொடுக்கப்படாது. உனக்கு ஒன்றுமே இல்லையா, அவள் கொடுக்க ஆரம்பி, இருக்கிறத கொடுக்க ஆரம்பி. நீ கொடுத்தா தான் உனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி கொடுக்கப்படும். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும்ன்றார் அடுத்தாப்புல. அப்போ கொடுக்கறது ஆண்டவர் கவனிக்கிறாரு. எப்படி நியாயம் தீர்க்கிறத தேவன் கவனிக்கிறாரோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதையும் தேவன் கவனிக்கிறாரு. எந்த அளவினால் கொடுக்குறோம். இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஸ்திரீ கொடுத்துட்டா, ஆனால் கொடுத்ததோ 2 பைசா தான். ஆனால் தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்ததுனால அதுக்கு மதிப்பு மிக மிக அதிகம், மிகவும் அதிகமாக இருந்துச்சு. இப்படிலாம் நீங்கள் செய்தால் உன்னதமானவருக்கு புத்திரராக இருப்பீர்கள்னு சொல்கிறாரு. உன்னதமானவன்றது தேவன். தேவனுக்கு எல்லோரும் தானே புத்திரர் இல்லை. இப்படிலாம் செய்தால் தான் அவங்கள மட்டும்தான் தன்னுடைய புத்திரராக தேவன் கணக்கெடுக்கிறாரு, மற்ற எல்லோரையும் இல்லை. தேவன் உன்னதமானவராக இருக்கிறது போல இப்படி செய்கிறவனும் உன்னதமானவன். தேவன் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறது போல இப்படி செய்கிறதுனால அவர் உன்னதமானவர், இவனும் அவரை போல உன்னதமானவன். ஆக கவனித்து பார்த்தா பணத்தை இறுக்கி பிடிக்கக்கூடாது. பணத்தை மட்டும் இல்லை, எதையுமே இறுக்கி பிடிக்கக்கூடாது. வாழ்க்கையில் கொடுக்கறதில்ல, நாவடக்கமாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். தேவனுக்காக கொடுக்கணும். அன்பாக இருக்க ஒரே வழி கொடுப்பது தான். வேறு எந்த வகையிலையும் நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பை காட்ட முடியாது. வாங்குறவனை காட்டிலும் கொடுக்குறது தான் பெரியவன். ஆசீர்வாதம் யாருக்கு வரும்னா கொடுக்குறவனுக்கு தான் வரும். அதனால் கொடுக்க நம்ம பழகுவோம். நான் தசமபாகம் கொடுக்கணும்னு நான் சொல்லலை, ஏழைகளுக்கு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். 2 கொரிந்தியர் 9:9. இல்லாதவங்களுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு, பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இந்நீடி கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். கொடுத்தாக்க நீதியா? நீதி மட்டும் இல்லை, அது என்றென்றைக்கும் இருக்குமா, நிலைத்து இருக்குமா, மாறாதான். அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியலை. ஒரு நீதிமான் அவன் நீதியை செய்து கொண்டே இருந்து பாவம் செய்தான்னா அவனுடைய நீதி எண்ணப்படாமல் போகும்னு சொல்கிறாரு. அவன் அது வரைக்கும் செய்துக்க நீதி எண்ணப்படாது. ஆனால் கொடுக்கிறவனுடைய நீதி நிலைத்திருக்குமா? தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஒருத்தனை தேடி பேதுருவை அனுப்புவார். காரணம் என்னென்னா, அவன் எல்லாருக்கும் கொடுக்குறவனாக இருந்தான். அவனுக்கு போய் சுவிசேஷன் சொல்லு, அவன் நீதிமானாக இருக்கிறான்பா. எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறான், அதனால் அவனுக்கு சத்தியத்தை போய் சொல்லு. பாவிக்கு தானே சொல்லணும், இல்லை தேவனை அறியாமல் இருக்கான், ஆனால் கொடுக்குறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:22. முதல்ல அவன் சத்தியத்துக்குள்ளே வரட்டும். இப்படி தான் தேவன் கவனித்து பார்க்குறாரு. ஏன்னா அவனை தன்னுடைய புத்திரனாக அவர் பார்க்குறாரு. உன்னதமானவரின் புத்திரராக இருப்பீர்கள். அதனால் நன்மை செய்யுங்கள், சத்ருவை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி தான் அவர் பேசுகிறாரு. இது இப்படிலாம் செய்தால் தான் நம்ம உன்னதமானவருக்கு புத்திரர். இப்படி செய்யாட்டினா நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறலாம் இருக்கோம். நீங்கள் என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்களே, அப்போ என் வார்த்தையின்படி நீங்கள் செய்யலையேன்னு தான் சொல்கிறாரு. லூக்கா 6:46. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உனக்கு ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ அவனுக்கு செய். இதுவும் அதே வார்த்தை தான். இது கோல்டன் ரூல். இதன்படி செய்தால் தான் அவருக்கு நம்ம சீஷர்கள்.